நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஒரு சூப்பரா ஹாப்பியா எப்படி இருக்கலாம் அப்படின்றது அஸ்ட்ராலஜியில சொல்லப்பட்ட ஒரு எளிமையா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் கலர் தெரப்பி அப்படின்றது. இந்த கலர் தெரப்பியில நம்ம சூப்பரா அன்னைக்கு டே ஸ்மூத்தா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இது நான் ப்ராக்டிஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு இதை பற்றி தெரியும். ஸோ இதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது. ஸோ பெஸ்ட் கலர்ஸ் அந்தந்த நாளில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறேன். என்னடா இந்த ஒரு விஷயம் அவ்வளோ சந்தோஷத்தையே கொடுக்குமா, சுமூகமாக நாள் போகுமா அப்படின்னா ஆமாம். சரி, ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பிளாக் கலர். அப்போ அந்த பிளாக் கலர் போட்டுட்டு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலிக்கே பிடிக்காது. அப்போ நீங்க போறீங்க, அந்த டோரை திறக்கிறாங்க ஒரு பாட்டி. அந்த பாட்டி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அங்கேயே அங்க ஒரு ஸ்லாங் போகுது. அப்போ நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம போனா அங்க ஸ்மூத்தா போகும் இல்லையா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை பத்தி நான் நிறைய சொல்லிட்டே போலாம். நான் சொல்றதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு சூப்பரா ஸ்மூத்தா லைஃப் போகும். ஸோ இது என்னென்ன கலர்ஸ் எந்தெந்த கிழமையில பெஸ்ட் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஸ்ட் கலர்ஸ் ஆஃப் த டே அப்படின்றதான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததுல அவாய்ட் கலர்ஸ் ஆஃப் த டே அப்படின்றது நெக்ஸ்டா நான் கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ பெஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மண்டே அப்படின்னா ஒயிட்டிஷ், yellow, ஆரஞ்ச் அண்ட் வயலட். இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா அன்னைக்கு யூஸ் பண்ணணும். யூ வில் ஃபீல் இட்னு பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ஒரு ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல டாமினேட்டிவ் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாமினேட்டிவ் கலர்ஸ் தான் இந்த கலரா இருக்கணும். அந்த டாமினேட்டிவ் கலர்ஸ்னா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தூரத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பாக்குறாரு அப்படின்னா, அந்த எல்லோ கலர் சாரி கட்டியிருக்காங்கல்ல, அவங்கள தாங்க கூப்பிட சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்குள்ள ப்ளூ ஃபிளார்ஸ் இருக்கலாம், ரெட் ஃபிளார்ஸ் இருக்கலாம், ஒயிட் ஃபிளார்ஸ் இருக்கலாம். ஆனா விச் வில் பி டாமினேட்டிங், விச் வில் பி கேட்சி அப்படின்ற கலர் நீங்க இப்படி செலக்ட் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூஸ்டேயா இருந்ததுன்னா நீங்க ரெட் கலர் ட்ரெஸ், ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ், ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டு பாருங்க. இட் பி ரியலி குட். வெட்னஸ்டேயா இருந்தது அப்படின்னா கிரீன் கலர், ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர்ஸ் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஜென்ஸா இருக்கும்போது ஷர்ட் பேண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஷர்ட் இந்த கலர்ஸ் ஜாஸ்தியா நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்குண்டான நீங்க எப்படி கம்பைன் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மேட்ச் ஆகிற மாதிரி பேண்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா நான் சொல்றது ஹைலைட்டடா இது இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பர்டிகுலரா நான் சொல்றேன். சரி, தேர்ஸ்டேவா இருந்ததுன்னா நீங்க ஆரஞ்ச், yellow, ரெட், ப்ளூ, பிளாக் இது எல்லாமே தேர்ஸ்டேஸ் நீங்க போடலாம். ஃப்ரைடேயா இருக்கும்போது ஒயிட்டிஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிரீன் அண்ட் ப்ளூ இஸ் ஆல்சோ ரியலி குட் தான். சாட்டர்டேவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, yellow, ஆரஞ்ச், கிரீன் இதெல்லாம் நீங்க சாட்டர்டே போடலாம். சண்டே அப்படின் போது நீங்க ரெட் கலர் போடுங்க, yellow கலர் போடுங்க, கிரீன் கலர் போடுங்க, ஆரஞ்சு கலர் போடுங்க. இது சின்ன விஷயம்தான். ஆனா இந்த சின்ன விஷயம் நிறைய ஸ்மூத்தா எடுத்துட்டு போகும். நீங்களே அதை பார்க்கலாம், நிறைய நீங்க உணரலாம். யூ வில் ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். சரி, சிலர்லாம் இருக்காங்க, நான் ஆல்வேஸ் பிளாக் தாங்க, நான் ஆல்வேஸ் ஒயிட் தாங்க அப்படின்றாங்க. தே நீட் நாட் வரி, தே ஆர் ஆல்வேஸ் இன்டு இட்ன்றப்ப நம்ம ஒன்றும் அது கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க கலர் கலரா போடும்போது இந்த மாதிரி நீங்க போட்டு பாருங்க. யூ வில் ஃபீல் ரியலி ஹாப்பி கோயிங். லைஃபே எதுக்குங்க, எதுவாக இருந்தாலும் ஸ்மூத்தா ஹாப்பியா போறதுக்கு தானே. இந்த டிப்ஸை நம்ம பண்ணலாமே. இதுல ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க போட்டு பாருங்க. தென் நீங்களே ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. ஓகே, விஷ் யூ குட் லக் ஒன்ஸ் அகெயின். For appointment, call 98422 66555.